உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். பத்மா, என் மருமகளை வர சொல்லு. பத்மா, இப்ப நீ போறியா இல்ல நான் போய் கூப்பிடவா? இருங்க. நீங்க என்ன வெறுப்பேத்துறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. போறேன், போய் கூப்பிட்டு தொலைகிறேன். அண்ணி, அவருக்கு அவகிட்ட ஏதோ பேசணுமா, வர சொல்றாரு. மாயா, போ. மாமா, வாமா மருமகளே, வந்துட்டியா? அப்புறம் எப்படி இருக்க? மாமா, சாரி மாமா, என்ன மன்னிச்சிருங்க. நீ எதுக்குமா சாரி எல்லாம் கேக்குற? இத பாரு, எனக்கு இப்படி ஆனதுக்கு நீ எந்த வகையிலையும் காரணம் இல்ல. அத முதல்ல நீ நம்பு. இல்ல மாமா, நான் ஒரு நல்லதுக்காக சில விஷயங்களை செஞ்சேன். ஆனா அதுல நீங்க இப்படி அஃபெக்ட் ஆவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல மாமா. அது மட்டும்தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. மாயா, இந்த குடும்பத்து மேலயும் தனா மேலயும் ரொம்ப அக்கறையா இருக்கிறவ நீ. இங்க பாரு மாயா, நீயே இப்படி ஒரு விஷயம் தனா வாழ்க்கையில பண்ணிருக்கேன்னா கண்டிப்பா அதுல ஏதோ ஒரு நல்ல காரியம் இருக்கும்னு எனக்கு தெரியுமா. இந்த பாரு, மாமா வந்துட்டான்ல, இனிமே எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத. ஆமா, அந்த சீனு என்ன உன் பேச்சை எடுத்தாலே சிடு சிடுன்னு விழறான்? நடந்த விஷயத்துல சீனு என் மேல கோவமா இருக்கான். என்கிட்ட பேசுறது இல்ல மாமா. உன்ன மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்க அவன் கொடுத்து வச்சிருக்கணுமா? அது தெரியாம முறுக்கிட்டு திரியறானா மாடப்பைய. அம்மாடி, உங்க 2 பேர் வாழ்க்கையையும் நான் பிரகாசம் பண்றேன். அதுக்கு ஒரு திட்டம் போடணும். என்ன பண்ணலாம்? இதுக்கெல்லாம் சரியான ஆளு என் அம்மா தான். இதை எங்க அம்மா கிட்ட சொல்றேன். எல்லாத்தையும் அவங்க பார்த்துப்பாங்க. சரிங்க மாமா, நீங்க ரெஸ்ட் எடுங்க. இப்படி ஒரு மருமக கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா இந்த பத்மா ஏன் தான் இதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாளோ? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.